பக்கத்தில் உட்காந்துருவர் எப்படி சாப்பிட்றாருன்னு பார்த்தோம்னா அவர் குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இலை எவ்வளவு சுத்தமாக இருக்குது, எவ்வளோ ஒழுங்காக சாப்பிட்றாரு, அது ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தோம்னா அவன் பழக்க வழக்கம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா இல்லையா? உணவு தான் மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது. என்ன சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யும்ல. மாம்பழம் அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகும், நெய்யை அதிகமாக சாப்பிட்டோம்னா அசீரணம் உண்டாகும், எருமைப்பாலையை அதிகமாக குடித்தோம்னா மந்தம் உண்டாகும். எருமைப்பாலையை குடிச்சிட்டு நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுது, எப்போ எனக்கு என்னன்னு பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரியே தெரியுது. ஏன்னா உள்ளே போனது அப்படித்தானே. அதை விட அந்த சாராயங்கிற மதுபானம் இருக்க அதை குடிச்சிட்டா நம்ம சொல்கிறத கேட்கறதே இல்லை. மூளையை அவர் கட்டுப்பாட்டில் இல்லையா, அப்புறம் எப்படி கேட்பாரு? நினச்சி பார்த்தீங்களா? அப்போ உணவு மனிதனுடைய உணர்வை தீர்மானிக்குது என்றால் என்ன சாப்பிடணும் இருக்கு, எப்படி சாப்பிடணும்னு இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு உணவுக்கு இன்னொரு உணவு இடைவேளை 5 மணி நேரம் தேவைப்படுது. பால், தயிர், மோர், கீரை இதெல்லாம் இரவு நேரம் சாப்பிடக்கூடாது. செரிமானம் ஆகிறதுக்கு 9 மணி நேரம் ஆகும். அப்போ உணவு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். உணவு மாறினதனுடைய விளைவு தான் அத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோம். எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு போச்சு. சாப்பாட்டில் முட்டை சாப்பிட்டீங்களா? சைவமா அசைவமா? சைவமா. நீங்கள் எப்போல இருந்து இன்னைக்கு மட்டுமா? சைவம்னா கடைப்பிடிக்கணும். இங்கே நாட்டில் நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக இருந்தால் கேலி கூத்தாகுது. எல்லாருமே நாகரிக கோமாளிகளாக மாறிட்டான். நம்ம ஆளுக முன்னோரு காலத்தில் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம். நம்ம ஆளுக முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளைக்காரன் வந்தா என்ன நாகரிகம் இல்லாமல் சுட்டு சாப்பிட்றிய சச்சா அப்படின்னு நம்மளை நாகரிகத்துக்கு மாற்றி வச்சானா. எப்படி சாப்பிட